ஹை காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்க ஹேமா வசந்த். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவா நெகட்டிவா, ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, அதை பற்றி ஃபுல்லாக தான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். நாங்கள் ஒவ்வொரு டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் 21, 21 to 22, 22 to 23. இப்போ வந்து மார்ச் 2024. இப்போ வந்து எங்களுக்கு மொத்தமாக மேரேஜ் ஆகி 2.5 years ஆகுது. ஒரு 1.5 yearக்கு நம்ம வந்து அது இது லவ் மேரேஜ் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ். ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கான டைம்னு சொல்லிட்டு ஒரு 1 year எடுத்துக்கலாம். இப்போ மேரேஜுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்தா ஒரு 1.5 year நம்ம எப்படி லவ் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டு அங்கங்கே போயிட்டு நமக்கான ஸ்பேஸ் நமக்கான டைம் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து ஒரு 1.5 year நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து 2 பேரும் நல்லா புரிஞ்சிக்கலாம். ஸோ ஃபேமிலி கூடலாம் அட்டாச் ஆகிக்கலாம். ஸோ நம்ம ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்குவோம், உங்கள் ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த குழந்தை பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் அப்படி ஒரு தாட் இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் இனிஷியலாக வந்து பெருசாக நாங்கள் அதை பற்றி ஒரி பண்ணல, கண்டுக்கல. ஸோ நாங்கள் இனிஷியலாக நாங்கள் பிளான் பண்ண மாதிரி ஒரு 1.5 yearக்கு அப்புறமா வந்து சரி அதான் நம்ம 1 மாதம் இருந்தாவே வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இது 1.5 year எல்லாருமே கேட்டாங்க. சொந்த பந்தத்தில் கேட்காத ஆளே இல்லை. யார் கேட்டாலும் நான் சொல்லிடுவேன். நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன். கல்யாணம் பண்ணணும்னா குழந்தை பெற்றுக்கணுமா, உடனே பெற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லி நான் டேரெக்டாக கேட்டுருவேன். ஸோ அதனால் யாரும் என்கிட்ட கேட்க மாட்டாங்க. என்கிட்ட யார் நான் இருக்கும்போதும் பேச மாட்டாங்க. ஏன்னா நான் பேசினேன்னா நான் வந்து டைரெக்டாக பேசிடுவேன். அதனால் வந்து இவகிட்ட மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ இவகிட்ட கேட்டு இவளும் வந்து அந்த 1.5 year டைம் வரையும் ஸோ எங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை பற்றி அவளுக்கு அப்பப்போ கஷ்டம் இருந்தாலும் நான் அவளுக்கு சொல்லுவேன், நம்ம இதுதான் பிளான் பண்ணிச்சு, இப்படிதான் நம்ம நினச்சிச்சு, ஆஸ் பர் பிளான் தான் போயிட்டுருக்கு, அதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ணாத, ஒரி ஆகாத அப்படின்ற மாதிரி நாங்கள் போயிட்டு இருந்தோம். நாங்கள் ஒவ்வொரு டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அன்னைக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும். அதுவே ரொம்ப கஷ்டமாயிடும் எங்களுக்கு. என்னடா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து நாங்கள் வந்து ஓகே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், அது கடவுளாக கொடுக்கும்போது கொடுப்பாரு, அது வரைக்கும் நம்ம வந்து நம்ம லைஃப்பை ரன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட். எப்பவுமே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சீஃப் டாக்டர் வருவாங்க. மந்த்லி ஒன்ஸ் வருவாங்க. சண்டே டைமில் தான் வருவாங்க. அவங்க வரும்போது எல்லா பேஷண்ட்க்கும் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ அப்பாயின்மெண்ட் போட்டுருவாங்க. நம்ம போயிட்டு ஃபர்தராக நம்ம ஏதாச்சும் அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக கேட்கறது அப்படி இருந்தால் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து அந்த மந்த் ஃபெப் மந்த் வந்து எனக்கு வந்து நர்ஸ் கால் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து சீஃப் டாக்டர் வராங்கம்மா சண்டே. அது எப்படி ஆச்சுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அவங்க அதை வந்து இன்னைக்கு சண்டே அந்த சீஃப் டாக்டர் எப்பவுமே வந்து சண்டே தான் வருவாங்க. அண்ட் மண்டே வந்து என்னுடைய தம்பிக்கு மேரேஜ். ஸோ மண்டே மாதிரி என்னுடைய தம்பிக்கு மேரேஜ்ன்றதுனால சண்டே வந்து ஃபுல் ஒர்க் போயிட்டு இருக்கு. இவங்க வந்து டாக்டர் வந்து சாட்டர்டே மார்னிங் கால் பண்ணுறாங்க. நர்ஸ் வந்து சாட்டர்டே ஒரு 10 o'clock கால் பண்ணி இது மாதிரி நாளைக்கு சீஃப் டாக்டர் வராங்கம்மா, வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் வந்து ஏன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். சண்டே வந்து ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். நம்ம போனோம் அப்படின்னா வெளியே வரது எப்படியும் 12, 1 ஆகிடும். அந்த நேரம் என்ன பண்ணாங்க, ஹேமா நர்ஸுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரிக்கா மண்டே வந்து மேரேஜ் இருக்குது, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பணுமான்னு கேட்டாங்க. அவங்களும் சரிங்க பரவாயில்ல, சீக்கிரமாக நான் வந்து உங்களை ஃபஸ்ட்டே அனுப்பிச்சிடுறேன், வாங்க நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னாங்க. சொல்லி நான் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டேன். வழக்கம் நான் சொன்ன மாதிரியே வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ரஷ். நாங்கள் 7:30 டாக்டர் வந்துருவாங்க. நாங்கள் 7:30க்கெலாம் போயிட்டோம். எங்களுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு 20 பேஷண்ட் இருக்காங்க. சரி ஓகே, நான் அப்போ கூட அந்த நர்ஸ் கிட்ட கேட்குறேன், அக்கா கொஞ்சம் இது மாதிரி என்னோட பிரதரோட கல்யாணம் கொஞ்சம் சீக்கிரமா அதான் ஆக்சுவலாக நாங்கள் அது முன்னாடியே கேட்டுட்டோம். அதனால வந்து அந்த அக்கா நாங்கள் போய் சொன்ன உடனே இல்லை பரவாயில்ல உங்களை தான் ஃபர்ஸ்ட் விட்றேன், டாக்டர் இன்னும் வரல, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரூம்ல பாத்தீங்கன்னா ஃபைல் வைக்கும் போது என்னோட ஃபைலும் சேர்த்து அவங்க ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா என்னை கூப்பிட்டாங்க ஸ்கேன் ரூம் கூப்பிட்டதுக்கு அப்புறமா டாக்டர் வராரு. டாக்டர் வந்து கேட்குறாங்க, இன்னைக்கு எத்தனாவது நாள்மா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு 31st இன்னைக்கு தான் என்னோட பீரியட் வர நாள், 31st டே அப்படின்னு சொல்றேன். அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு ஓகே நீங்க வந்து யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க, கிட் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு டவுட், என்னடா இது 31st டே எப்படா கிட் வச்சு டெஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நர்ஸ் வந்து கிட்டு கொடுக்குறாங்க என்கிட்ட. ஆக்சுவலாக இவங்களுக்கு என்ன டவுட்னா, நம்ம 31st டேஸ் செக் பண்ணுறோம், அது வந்து கரெக்டாக காமிக்குமா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பயம். இன்னொரு 2 நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அவங்க கிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் வந்து ஓகே இது எப்படி இருக்காது, நம்மளுக்கு ஏன்னா அந்த சிம்டம்ஸ்லாம் தெரியுதுல்ல, இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எனக்கு அர்ஜென்ட் வேறு, நாங்கள் வீட்டுக்கு வேறு போகணும், ஃபோன் வேறு வந்துட்டு இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு லைட்டாக தெரிஞ்சிச்சு. நானும் ஓகே அது நம்ம இமேஜினேஷனாக இருக்கும் போல இருக்கு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் கிட்ட காமிச்ச உடனே எத்தனை போய் காமிச்சதுக்கு அவங்க சரி ஓகேம்மா நெகட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் வீட்டுக்கு கிளம்பிட்டப்பறம் என்னாச்சுன்னா, பெருசாக அவளும் பேசிக்கல, நானும் பேசிக்கல. மேலேருந்து ஆக்சுவலாக அவளுக்கும் கஷ்டம் இருக்குது, எனக்கும் கஷ்டம் இருக்குது. அவளும் எதுவும் பேசல, நானும் எதுவும் பேசல. என்னன்னு தெரியல, நாங்கள் ஜஸ்ட்டு
அப்படியே அமைதியா சரி ஓகே இது நார்மல் தானே. நம்ம மாசம் மாசம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாசம் மாசம் கவலைப்பட்டுருக்கோம். கவலைப்பட்டு மட்டும் என்ன ஆச்சு அப்படின்ற மாரி மனசுக்குள்ள ஒரு சோகம் இருந்தாலும், அப்படியே நார்மலா இறங்கி வந்துட்டோம். பசி இது சாப்பிடலாமான்னு கேட்கிறா. ஆக்சுவலா இவ கூட எனக்கு கனெக்ட் ஆனதே அதுதான். நானும் வந்து கஷ்டமா இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும் நல்லா சாப்பிடுவேன். அவளும் அதே கேட்டகரி தான். அவளுக்கும் சாப்பாடு வேணும். அடடடா! நீ தாண்டி என் பொண்டாட்டி அப்படின்ற மாரி என் மனசுல நினச்சுக்கின்னு வெஜ் வேணுமா நான்வெஜ்ஜுமான்னு கேட்டேன். காலைல 8 மணிக்கு எங்க நான்வெஜ் இருக்கும், வெஜ்ஜுக்கே போலாம் அப்படின்னா. சரி நாங்க ஒரு கடைக்கு போயிட்டு அவ வந்து பூரி சாப்பிட்டா, நான் வந்து இட்லி கூடவே ஒரு ஆம்லேட்டு சேர்த்து சாப்பிட்டு, அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு அவங்க வந்து ரிமைனிங் ஒர்க் அவங்க என்ன ஒர்க் வந்து விட்டுட்டு வந்தாங்களோ, அத வந்து கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் வந்து என்னுடைய தம்பி ஒய்ஃப் வந்து என்னுடைய சொந்த அத்தை பொண்ணு தான். ஸோ, அதனால வந்து அவங்களுக்கு தாய் மாமன் சீர் நாங்க தானே பண்ணோம். கல்யாணத்துக்கு முன்னாடி நாள். ஸோ, அதனால வந்து நான் அவங்கள கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சாங்க. நானும் கூட்டிட்டு வரத்துக்கு போயிட்டேன். கூட்டிட்டு வரதுக்கு போறேன். அப்பயும் வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கு. என்னடா இது? என்னடா இது? என்னடா இது? அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருக்கு. அங்க போய் அங்கருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணியிருக்காங்க நெறைய டைம். ஒரு 3 to 4 டைம்ஸ் என்னது கால் பண்ணியிருக்காங்க. நானும் ஃபோன உள்ள வச்சுட்டு நான் வந்து வெளிய வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு அது தெரியல. ஃபோன் வந்ததும் தெரியல. எனக்கு எதுவும் தெரியல. ஆக்சுவலா இப்ப இவங்களுக்கு இத்தன முறை ஃபோன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? இத்தன முறை ஃபோன் பண்ணி மேடம் ஃபோன் எடுக்க காணோம். நான் வந்து அங்க விளையாடுறதுக்கு போயிருந்தேன். எனக்கு வந்து நான் இப்ப ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு நெறைய அன்னோன் நம்பர்லேருந்து நெறைய கால்ஸ் வரும். ஸோ, அதனால ட்ரூ காலர் எனேபிள் பண்ணி வச்சிருப்பேன். மோஸ்ட்லி அன்னோன் நம்பர்ஸ் எடுக்க மாட்டேன். திடீர்னு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் பேர் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் பேர் வந்தோனே, என்னடா இவங்க நமக்கு ஃபோன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். எடுத்தோனே, நீங்க வந்து ஹேமலதாவோட ஹஸ்பண்டுங்களா அப்படின்னாங்க. ஆமாங்க சொல்லுங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க. நல்லாவே பாசிட்டிவ்னு காமிக்குதுங்க. கொஞ்சம் அவங்கள கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு என்ன பாசிட்டிவ் என்ன நல்லா காமிக்குது எனக்கு புரியவே இல்ல. ஆகா என்னக்கா அப்படின்னா, இது மாரி நீங்க கிட் டெஸ்ட் பண்ணீங்க இல்லைங்களா? அது வந்து பாசிட்டிவ் காமிக்குது அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா நான் ஃபோன் வச்சுட்டே இருக்கேன். என் கண்ணுலருந்து தண்ணி அப்படியே பொடன்னு வந்து எனக்கு 2 பக்கம் கண்ணு. 2 பக்கம் சிரிப்பு வருது. எனக்கு எனக்கு 2 கண்ணுலயும் தண்ணி வருது. அ பக்கத்துல ஆளுங்கலாம் நின்றுருக்காங்க. சரி அவங்க முன்னாடி எப்படி நம்ம இத காமிக்கணும்னு அப்படியே இப்படி கை வச்சுட்டு அப்படியே நான் ரொம்ப தூரமா ஃபோன் எடுத்துன்னு போயிட்டேன். கொஞ்ச நேரம் நின்னுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்னு இப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கேன். என் கண்ணுலேருந்து தண்ணி மட்டும் தான் வருது. வேற எதுவுமே வரல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஏதோ நம்ம கும்பிட்ட கடவுளால நம்மள கை விடல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மேடம் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, "உனக்கு எப்படி தெரியும்? நர்ஸ் ஃபோன் பண்ணுச்சா? உனக்குமா பண்ணுச்சு?" அப்படின்ட்டா. இதெல்லாம் யாருனா கேட்பாங்களா? ஆக்சுவலா அது என்ன நடந்துச்சுன்னா, நான் அதுக்கப்புறமா ஃபோன் எடுத்துட்டு வந்து பார்த்தா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. இவரு ஃபோன் பண்ணியிருக்காரு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணோனே அவங்களுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணோனே அவங்க வந்து, "அம்மா உனக்கு எத்தன டைம்மா கால் பண்றது? நீ கால் பண்ணல வந்து உங்க வீட்டுக்காரருக்கு கால் பண்ணோம். இது மாதிரி வந்து கிட் நீங்க மார்னிங் டெஸ்ட் பண்ணீங்க இல்லையா? அதுல வந்து பாசிட்டிவ் காட்டுது. பாசிட்டிவ் அத விட லைட்டா மட்டும் காட்டல. நல்லாவே ஸ்ட்ராங்கா காட்டுது அது பாசிட்டிவ்" அப்படின்னாங்க. "பாசிட்டிவ் காட்டுதா? அது என்னோட கிட் தான். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. வேற யாராவது கிட்ட மாத்தி சொல்லிட்டீங்களா?" அப்படின்னேன் நானு. இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு" அப்டின்னேன் நானு. "அம்மா இன்னைக்கு உனக்கு மட்டும் தான்மா கிட் வச்சு நாங்க டெஸ்ட் பண்ணோம். வேற எந்த பேஷண்ட்க்கும் டெஸ்ட் பண்ணலம்மா நானு. நான் லைட்டா தெரியுதுன்னு தான் எடுத்து வச்சிருந்தேன் நானு. இப்ப பார்த்தா நல்லா டார்க்காவே தெரியுது. ஸ்ட்ராங்கா தெரியுது. டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு கன்ஃபார்ம் அப்டின்னு தான் சொன்னாங்க" அப்டின்ட்டாங்க. ஸோ அது அது நீங்க வந்து நெக்ஸ்ட் டே வாங்க. சரி நான் மேரேஜ்லாம் முடிச்சு நான் வரேன்னு சொல்லிட்டு, அப்போ நான் கேட்கிறேன் நர்ஸ் கிட்ட, "அது எந்தா? நீங்க வேணா ஃபோட்டோ புடிச்சு எனக்கு அனுப்புங்க" அப்டின்லாம் கேட்கிறேன். அவங்க பாவம் இருக்கிற வேலைலாம் விட்டுட்டு எனக்கு அந்த ஃபோட்டோ வேற சென்ட் பண்ணாங்க. அப்பயும் நான் நம்பல. டெஸ்ட் பண்றது வந்து நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா, டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க. அந்த கிட்ட வந்து டஸ்ட்பின்ல போடாம அந்த ரிசப்ஷன் அவங்க இருக்காங்களா, அது பக்கத்துல மறந்து வச்சுட்டு இருக்குது அந்த அக்கா, நர்ஸ் அக்கா. கீழ போடாம மறந்து அங்க வச்சுட்டுருக்குது. ஒரு 1 ஹவர் கழிச்சு இந்த ரிசப்ஷன் அக்கா தான் வந்து அத பார்த்துட்டு, "யாருதுங்க இது? இது மாரி பாசிட்டிவ் வந்திருக்கு" அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் அக்கா வந்து சர்ப்ரைஸ் ஆயி, "ஆமாவா? ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அது ஃபோன் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா இப்போ வந்து இத வந்து அந்த ரிசப்ஷன் அந்த அக்கா பார்க்காத விட்டுருந்தா, அடுத்து வந்து என்னென்ன நடந்திருக்கலாம். ஏன்னா வந்து நர்ஸ் அக்கா எங்களுக்கு ஃபோன் பண்ணாம இருந்திருக்கும். அடுத்த நாள் நாங்க திரும்பவும் போகாம இருந்திருப்போம். ஆ கரெக்ட்டான ரொட்டீன வந்து ஃபாலோ பண்ணாம இருந்திருப்போம். இவங்களும் வந்து மேரேஜ் வந்து அடுத்த நாள் மேரேஜ்ன்னு சொன்னாங்க இல்லையா? கல்யாணத்த முன்னாடி நின்னு சும்மா சிறப்பா பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா வேலையும் செஞ்சு. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த அக்கா வந்து அத பார்த்து சொன்னதுனால தான், நாங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா எல்லா இதையும் இது பண்ண நான் வந்து ஏன் அந்த டவுட்ல திருப்பி திருப்பி அவங்க கிட்ட வந்து அது இந்தா கிட்ட நான் கேட்ட ரீசன் என்னன்னா, அன்னைக்கு தான் எனக்கு 31 டே. எப்பவுமே சொல்லுவாங்க பீரியட் ஸ்கிப் ஆகி ஒரு 5 டேஸ் கழிச்சு டெஸ்ட் பண்ணலாம். ஒரு 10 டேஸ் கழிச்சு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான்லாம் பீரியட் ஸ்கிப் ஆயி ஒரு 10 டேஸ்லாம் ஸ்கிப் ஆயிருக்கு. அப்பலாம் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் தான் வரும். எப்படி எனக்கு 31 டேவே அதுவும் டபுள் லைன் ஸ்ட்ராங்கா காட்டுது அப்படின்ற டவுட் தான் எனக்கு. எப்புட்றா காட்டுது இது? உண்மையா? பொய்யா?
அது லைட்டா தான் காட்டும். அதுவும் மார்னிங் நம்ம யூரின் டெஸ்ட்ல பண்ணா தான் கிளியரா காட்டும்னு சொல்லுவாங்க. இந்த ஆஃப்டர்நூன் யூரின் டெஸ்ட் தான் அது. அதுல எப்படி அவ்ளோ ஸ்ட்ராங்கா காட்டுது? எனக்கு டவுட். அப்போ கூட அந்த நர்ஸ்க்கு என்ன கேட்கிறேன், சிஸ்டர் எப்படி 31st டேல காட்டும்? எப்படி நீங்க தானே சொன்னீங்க அப்படின்ற. இல்லம்மா அதுக்கு முன்னாடியே காட்டும். நான் உனக்கு அப்புறமா கிளியரா சொல்றேம்மா அது அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே. அப்ப கூட எனக்கு என்னடா இவங்க சொல்றாங்க. எனக்கு அப்போ கூட நான் ஓரளவுக்கு நம்ப கிடையாது. ஏன்னா, ஒவ்வொரு டைமும் நான் வந்து பீரியட் ஸ்கிப் ஆகும்போது நெறைய நம்பிக்கையோட போய் டெஸ்ட் பண்ணுவேன். பட் ஆனா நெகட்டிவ்னு வரும். ரொம்ப அது கஷ்டமா இருக்கும். சரி விட்றா இது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. அந்த மாரி ஒரு 3 to 4 டைம்ஸ் ஆயிருக்கு. அதனால நான் வந்து அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டோம். நான் வந்து இவரு வீட்டுக்கு வந்துட்டாரு. விளையாடி முடிச்சுட்டு இவரு வீட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறம், நான் வந்து இவரு சொல்றாரு, "எந்த வேலையும் செய்யாத, அமைதியா இரு" அப்படின்றாரு. நானு என்னடா இவர்கிட்ட சொல்றாரு. இவரு எந்த எக்ஸைட்மென்ட்டும் இல்லாம நம்மகிட்ட வந்து, "வேலை மட்டும் செய்யாத, அமைதியா உட்காருன்னு" சொல்றாரு. எந்த ஒரு எக்ஸைட்மென்ட்டும் இல்லையே அவர்கிட்ட. அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது பெருசா ஆக்சுவலா நான் எப்படின்னா, நான் வந்து இந்த எக்ஸைட்மெண்ட்ட வெளிய காமிச்சு வேணாம்னு நெனைச்சேன். எப்படின்னா எல்லாரும் இருக்காங்க. யாருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு 3 மாசம் வரைக்கும் வந்து யாருக்கும் தெரியாம கொஞ்சம் அத வந்து கன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஸ்கேனு அது எல்லாமே ஆன அப்புறம் தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே சொந்தக்காரங்களுக்கே சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மாரி தான் நானும் வந்து பெருசா காமிச்சுக்கல. 3 மாசம் முடிஞ்ச அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ரிசப்ஷன் முடிஞ்சு மேரேஜ்லாம் முடிஞ்சு அதுக்கு நெக்ஸ்ட் டே தான் நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் போனோம். அவங்க வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நமக்கு சப்போஸ் யூரின் டெஸ்ட்ல வந்து ஃபால்ஸா காட்டினாலும், பிளட் டெஸ்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மா காட்டிடும் 100% சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. அப்போ வந்து என்ன டாக்டர் கேட்டாங்க என்ன, "நீ வந்து வீட்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க. அந்த வீட்ல டெஸ்ட் பண்ணி கிட்டு கொஞ்சம் காமிமான்னாங்க. 1 காமிக்கலாம், 2 காமிக்கலாம். இது என்ன பண்ணா, அவளுடைய ஹேண்ட்பேக் வந்து இப்படி 2 கை வச்சு இப்படி வாரி இப்படி போடுறா. அவன் டேபிள் மேல. அதாவது இப்படி இப்படி வைக்கிறா. ஒரு 12 கிட்ட விழுது. ஒரு 12 கிட்ட விழுது. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அங்க இருக்கிற எல்லாருமே பைத்தியமாரி வச்சிருந்தேன். அப்புறம் அந்த அவங்க டாக்டர் சிரிக்கல. அந்த டாக்டர் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருந்துச்சு. அதுவும் வந்து என்னம்மா அப்படின்னு கேட்டுருச்சு. சரி ஓகேன்னு சொல்லி நாங்களும் பிளட் டெஸ்ட் குடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் தான் ரிப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்ட்டாங்க. நான் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நானே கால் பண்றேம்மா அப்படின்னு சொல்ட்டாங்க நர்ஸ். ஆனா 6 ஆயிடுச்சு கால் பண்ணவே இல்ல எனக்கு. சரி ஓகே நாமளே கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே கால் பண்ணேன். இது மாதிரி ரிப்போர்ட் என்ன வந்துச்சுன்னா, ரிப்போர்ட் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. ஸோ வந்து பீட்டாச் 600 சம்திங் காட்டுதுமா. அது நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு பிளட் டெஸ்ட் பண்ணணும். அந்த டாக்டர் என்ன சொல்லிச்சு, இன்னொரு டைம் டெஸ்ட் பண்ணணுமா, அப்போ வந்து இது வந்து 2 மடங்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அப்பதான் கன்ஃபார்ம் வந்துருச்சு. எங்களுக்கு அதுக்கு இன்னும் அந்த நெக்ஸ்ட் டைம் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணோம். அந்த 2 டேஸ் வரைக்கும் எங்களுக்கு திருப்பி கன்ஃபார்ம் ஆயிடும்படி நான் இவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுவா மாத்தி மாத்தி நாங்களே 2 பேரும் கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு திரும்ப 2வது பிளட் டெஸ்ட் முடிச்சுட்டு அந்த டாக்டர் கிட்ட போறோம். அந்த டாக்டர்னு சொல்லுது, அப்பா இப்போ வந்து 90% கன்ஃபார்ம் பண்ணு. சாரி இது 80% கன்ஃபார்ம் பண்ணு. நான் இவ்வளவு திரும்பி பார்த்து, ஏன்டி இப்பயும் 100 இல்லையாடி, எப்போதான் 100? நான் இப்படி அந்த அக்கா அந்த நர்ஸ் இந்த டாக்டர் மேடம் வந்து கீழே பார்த்துட்டு நீ எப்போதாண்டி கன்ஃபார்ம் ஆகணும்னு நான் வெளியே கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த வாரம் வாங்க ஹார்ட் பீட் செக் பண்ணிட்டு ஹார்ட் பீட் செக் பண்ணாதான் வந்து 100% கன்ஃபார்ம் அப்படின்றாங்க. அதுக்கு இன்னொரு வாரம், அந்த ஒரு வாரம் நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் பார்க்கணும், அமைதியா இருடி, ஹார்ட் பீட் வரவிடி, எந்த வேலையும் செய்யாதடி, கம்முன்னு இருடி அப்படி. அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக எங்களுக்கு அதே சரியா போச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் டெஸ்ட் பண்ண கிட்டு ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்க, இந்த ஏமலத்தான் அப்படி எழுதா விட்டுருந்தாங்கன்னா இல்ல டஸ்ட்பின்ல போட்டிருந்தாலும் முடிஞ்சிச்சு. கடவுள் தான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்காரு. We are feminists. Finally. இதெல்லாம் நடக்குமா நினைச்சோம், நடந்துருச்சு. இப்போ வரைக்கும் தான் இப்படி கிளிட்டு தான் நினைச்சிருக்கா. அடுத்த வீடியோல அப்டேட் பண்றோம். பாய். பாய்.